ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சார்வின் வில்லேஜ் கிச்சன். நம்ம சேனலில் கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். பேன் சூடாக ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. சும்மா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்துருக்க பாதாம் முந்திரியை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம இப்போ கப்பில் போட்டு வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் இன்னொரு ஸ்பூனு நெய் விட்டுக்கோங்க. நம்ம இப்போ துருவி வச்சுருக்க கேரட்டை இந்த பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா வதக்கிட்டுக்கோங்க. இப்போது லைட்டாக வதங்கட்டும். நம்ம இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கேரட்டோட ரா ஸ்மெல் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது 1/2 லிட்டர் மில்க் வச்சுருக்கேன். இப்போது இந்த மில்க்கும் இந்த கேரட்டும் சேர்ந்து நல்லா குக் ஆகணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வு. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா குக் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மில்க்கும் அந்த கேரட்டும் நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த பாலோட கன்சிஸ்டன்சி கம்மியாகும். அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருக்கட்டும். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த மில்கோடு சேர்ந்து அந்த கேரட்டும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக ஒரு கப்பு சுகர் எடுத்திருக்கேன். பட் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏன்னா சில பேர் சுகர் கம்மியாக சாப்பிடுவாங்க, சில பேர் நார்மலாக சாப்பிடுவாங்க, சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நான் சுகர் கம்மியாகவே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே கம்மியாக நார்மலாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா சுகர் நல்லா கரைஞ்சிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சுகர்லாம் கரைஞ்சி நல்லா வந்திருக்கு கேரட் அல்வா. இப்போது இதோட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸும் ஆல்மண்ட்ஸும் ஆட் பண்ணி
அதுக்கு லைட்டாக ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் அப்படியே வந்து மேலே விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர்